காரைக்காலிலிருந்து இலங்கைக்கு 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா கடத்தப்பட இருந்த நிலையில் போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்து கைது நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஆண்டனி. ஆண்டனி, வணக்கம். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் யார் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டச்சேரி லட்சுமி நகரில் கடந்த 16ஆம் தேதி ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 303 கிலோ கஞ்சாவை கடலோர பாதுகாப்பு குழும ஆய்வாளர் பிரவீன்குமார், அப்புறம் நகர காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் கைப்பற்றினர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த திலீப் மற்றும் கடலூரைச் சேர்ந்த குமரவேல் ஆகிய இருவரை கைது செய்து 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 303 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதன் அடுத்த இடமே திலீப் மற்றும் குமரவேலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த இவர்களை கஞ்சா சப்ளை செய்த முக்கிய குற்றவாளியான வேலூரை சேர்ந்த கிஷோர் என்பவரை இரண்டாம் கட்டமாக கைது செய்தனர். இந்த கஞ்சா கும்பலை பிடிக்க மாவட்ட கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களுக்கு நடத்தப்பட்ட விசாரணை பார்த்தீங்கன்னா ஆந்திரா பகுதியில் அரசு பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து டிப்பர் லாரியில் பழங்கள் ஏற்றி வருவது போல் அதில் கஞ்சாவை பதுக்கி தமிழக பகுதி வழியாக காரைக்கால், நாகை உள்ளிட்ட கடலோர பகுதியிலும் இறக்கி இலங்கைக்கு கடத்தி வருவது, அதனை இலங்கையில் உள்ள மீனவர்கள் சிறிய வகையான பைப்பர் படகில் வங்கக்கடலில் காரைக்கால் மற்றும் நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்து இரவோடு இரவாக கஞ்சாவை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து சினிமா பட பாணியில் ஸ்கெட்ச் போட்ட காரைக்கால் போலீசார் இலங்கையில் உள்ளவர்களை பிடிக்க ஒரு திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி கஞ்சா தயார் நிலையில் இருப்பதாகவும் அதனை வாங்கி செல்லுமாறு இலங்கையில் உள்ளவர்களுக்கு கைது செய்யப்பட்ட நபருக்கு மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை நம்பி இலங்கையைச் சேர்ந்த கடத்தல்காரர்கள் 2 பேர் நேற்று இரவு நள்ளிரவு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து சுமார் 30 நாட்டுகள் கடந்து காரைக்கால் அருகே உள்ள கீழக்காசாக்குடி மீனவ கிராம கடற்பகுதிக்கு பைப்பர் படகில் வந்தனர். அங்கு மறைந்திருந்த காரைக்கால் போலீசார் அவர்கள் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்கள் பிடித்து விடிய விசாரணையில் காரைக்கால் போலீசார் ஈடுபட்டனர். விசாரணை பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்தன. இவர்கள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் திருகோணமலையைச் சேர்ந்த வயதான ஏகே முகமது இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இருந்து பல முறை கஞ்சா கடத்தி வந்ததும் இந்திய கடலோர காவல்படையை கண்ணில் மண்ணை தூவி எல்லை தாண்டி வந்து கஞ்சா கடத்தல் செய்து வந்ததும் தெரிய வந்தது. அவர்கள் மாட்டிக்கொள் சூழல் ஏற்பட்டால் கஞ்சாவை கடத்தி வீசி சென்று இருக்கின்றனர். இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக அவ்வப்போது காரைக்கால் நகர் பகுதியில் கஞ்சா பட்டணங்கள் கரை ஒதுங்கிய சம்பவம் நடைபெற்றது. இதனால் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் கைது செய்து படகை பறிமுதல் செய்தனர். மேலும் கஞ்சா கடத்தல் கும்பலிடம் இருந்து 4.5 கோடி கஞ்சா, 1.5 கோடி மதிப்பிலான 5 சொகுசு கார், 2 டிப்பர் லாரிகள் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த விசைப்படைகள் என பறிமுதல் செய்தனர்.